என்னை பொறுத்தவரையில் அனைத்து இந்திய அண்ணா முன்னேற்ற கழகம் தான் தமிழகத்தில் ஆட்சி செய்ய வேண்டும் என்ற சூழ்நிலை ஏற்பட்டால் தான் நான் அந்த இதுக்கேற்று தான் இருந்து நான் என்னுடைய வாக்குகளை கேட்பேன் ஒழிய 2026 தேர்தலில் அதிமுகவிற்கு தான் வாக்கு கேட்பேன் என்றும் தனக்கென எந்த ஆசையும் இல்லை என முன்னாள் முதலமைச்சர் ஓ பன்னீர்செல்வம் தெரிவித்துள்ளார். நான் கட்சியுடைய முதலமைச்சராக அரசு முதலமைச்சர் 3 முறை வந்துவிட்டேன். கட்சியை ஒருங்கிணைப்பாளர் விட்டேன். பொருளாளராக 13 ஆண்டுகள் பதவி வைத்து விட்டேன். அம்மாவுடைய நம்பிக்கைக்கு பாத்திரமான தொண்டராகத்தான் நான் கடைசி வரைக்கும் இருக்கிறேன், தலைவராக இல்லை என்பதை நான் பல கூட்டங்களை விளக்கி இருக்கிறேன். ஆகவே மக்கள் தான் முடிவு பண்ண வேண்டும். சார், 4.5 ஆண்டு திமுக ஆட்சி, உங்களுடைய அந்த மார்க்கு இல்ல செயல்பாடு எப்படி? என்னுடைய மார்க்கு டெய்லி நான் சொல்லிட்டு வந்துட்டு இருக்கேன். இல்ல இப்ப நான் தான் அரசனுடைய செயல்பாடுகள் அவர்கள் நடைபெற்று கொண்டிருக்கின்ற அத்தனை தவறுகளையும் சுட்டி காட்டுகின்ற ஒரே கருத்தாக நான் ஒருவர்தான் டெய்லி பத்திரிகையில் பதிவு வைத்துக் கொண்டிருக்கிறேன். சில பத்திரிகைகள் தொலைக்காட்சியில் வெளியிடுகின்றன, சில பேர் வெளியிடுவதில்லை என அவருக்கு சொல்வதற்காக இல்லை. என்னை பொறுத்தவரையில் அனைத்து இந்திய அண்ணா முன்னேற்ற கழகம் தான் தமிழகத்தில் ஆட்சி செய்ய வேண்டும் என்ற சூழ்நிலை ஏற்பட்டால் தான் நான் அந்த இதுக்கேற்று தான் இருந்து நான் என்னுடைய வாக்குகளை கேட்பேன் ஒழிய வேற யாருக்கும் என்னுடைய வாக்குகள் என்னுடைய கருத்தாக வெளிப்படுத்தணும். ஆனா தேர்தல் காலத்துல அதிமுகவே கிடையாது, திமுகவும் தமிழக வெற்றி கழகம் மட்டும்தான் இருக்குன்னு விஜய் மீண்டும் திட்டவட்டமா சொல்லிட்டு வராரு. அவருடைய எல்லா கட்சியும் இங்க இருக்க அரசியல் கட்சி எல்லாரும் நாங்களே முதலமைச்சராக நாங்களே சொல்லிட்டு வராங்க. இதை நம்ம மறுக்க முடியுமா? மறுக்கின்ற கடமை மக்களிடம் இருக்கிறது, வாக்களிக்கின்ற கடமை மக்களிடம் இருக்கிறது. சார், இந்த யார் யாருக்கு தான் நேரடி போட்டின்னு நீங்க இந்த தேர்தல்ல யார் யாருக்கு தான் நேரடி போட்டின்னு நீங்க ஜோசியம் செய்திகளை உள்ளது உள்ளபடி தெரிந்து கொள்ள ரெஃப்ளெக்ட் நியூஸை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.